வெல்கம் டு சங்கீதா சமையல். நாம் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக மல்லி போட்டு மல்லியை நல்லா வறுக்கணும். அப்புறமா 7 வரமிளகாய் போடணும். போட்டு வரமிளகாயும் நல்லா வறுத்து கொடுக்கணும். அப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை சேர்க்கணும். சேர்த்து அதையும் நல்லா வறுக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயத்தை நல்லா வறுக்கணும். அப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்க்கணும். அதையும் நல்லா வறுத்து கொடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். எல்லாம் நல்லா வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு போட்டு பொடி பண்ணி வச்சிடணும். அப்புறமா கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நாம் கத்திரிக்காய் கீறி வச்சுருக்கு அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வேக விடணும். அப்புறமா உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு வேக விடணும். அந்த கத்திரிக்காயில் காம்போடு தான் கத்திரிக்காய் இருக்கணும். அப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து அதை மாற்றணும். காம்போடு இருந்தால் தான் கத்திரிக்காய் பிரியாமல் இருக்கும். அதுக்காக காம்போடு தான் கத்திரிக்காய் போடணும் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு. அப்புறமா அதே கடாயில் 2 பல்லாரி உள்ளி வெட்டி வச்சுருக்கு. அதையும் அதில் போட்டு கிண்டணும். 3 தக்காளி அதையும் அந்த எண்ணெயில் போட்டு வசக்குவோம். அப்புறம் 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக காயப்பொடி போடணும். நல்லா கிண்டி சூடு ஆறணுன்னா மிக்ஸி ஜாருக்கு போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிடணும். அப்புறமா கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சமாக சீரகம் போட்டு 3 வரமிளகாய் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அப்புறமா அரைச்சி வச்சுற அரைப்பு அதில் கொட்டி அந்த பொடிச்சு வச்சுருந்ததையும் அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றணும். கொஞ்சம் உப்பு போடணும். அப்புறமா 2 துண்டு கருப்பட்டி துண்டு போடணும். அப்புறம் நம்ம பொரித்து எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். நல்லா வெந்துட்டு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.